இந்த சாம்பியன்ஸுக்காக உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். நான் மறந்துட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 9-10 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கிருக்கானதாஸ் யூடியூப் சேனலில் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் முதல் முறையாக ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட் வருது. ஆண்டிமடத்துலேருந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்க ஆட போகிறாங்க. அவங்களுக்கு கிட் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சேனல் வழியாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுகள் ஹெல்ப் பண்ணிங்க. அதன் மூலமாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். பசங்களும் டிஸ்ட்ரிக்ஸில் சாம்பியன் ஆனாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் போய் ரன்னர் ஆனாங்க. கொஞ்ச நாள்லே மார்ச் 2025 நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்லையும் பசங்க தான் சாம்பியன்ஸ். இப்போ சிஎம் ட்ரோஃபி 2025 அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் கிரிக்கெட்டில் ஸ்கூல் கேட்டகரியில் இப்போ சாம்பியன்ஸ் ஆகியிருக்கிறாங்க. மொத்தம் 32 அணிகள் வந்திருந்தாங்க. அதனால 3 ஓவர்ஸாக கம்மி பண்ணாங்க. ஒவ்வொரு மேட்சும் நாக் அவுட் பேசிஸில் நடந்துச்சு. தோத்தா பொன்பரப்பிலிருந்து பஸ்ஸை பிடிச்சி ஆண்டிமடம் தான் போகணும். ஆனால் நம்ம பசங்க ஆடின ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு ராகம். முதல் மேட்ச்சு 55 ரன்னு. திரும்ப செகண்ட் இன்னிங்ஸில் ஆப்போனண்ட்டை 9 ரன்னுகளை சுருட்டி காமிச்சாங்க. அதுவும் வந்திருந்த 32 டீமில் இவங்க தான் அதிக ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இவங்க தான் ரன்கள் அடிப்படையில் பெரிய விக்டரியை ரசிச்சிருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா சூப்பர் ஓவர் வேற கண்ணில் காமிச்சாங்க வந்தவங்களுக்கு. இன்னொரு பக்கம் 19 ரன்னை பவுலிங்கில் டாமினேட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா செமிஃபைனல் ஃபைனலில் ஒரு சாம்பியன் டீம்னா எப்படி ப்ரெஷர் வாட் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி செமிஃபைனல் ஃபைனலில் பசங்க சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க, சாம்பியன் ஆனாங்க. அப்பப்போ டீ குடிப்பாங்க, ஃப்ரீ ஃபயரில் பங்கம் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு சம்பவம் பண்ணுவாங்க. உள்ள கேம்னு வந்துட்டால் சீரியஸ் ஆவாங்க, உசுரை கொடுத்து விளையாடுவாங்க. அது ஓஜி டீமாக இருந்தாலும் சரி தான், இப்போ புதுசாக வந்துருக்கிற டீமாக இருந்தாலும் சரி தான். முன்ன ஜேஎஸ்கே டோர்னமெண்ட் சிஎஸ்கே டோர்னமெண்ட்டில் ஆன நிறைய சீனியர்ஸ் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டாங்க. டீமில் சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம், ஆனால் பசங்க ஜெயிக்கிறத விடவே இல்லை. ஸோ 10 மாதங்களில் 3 டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரானரி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இதில் இருந்தது. பட் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் சரியான பசங்க மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, காசையும் போட்டிருக்கிறீங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டிமடம் பாயிருக்குதா.